ஷலோம் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சந்தோஷமாவே நான் கத்திற்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஆறு கிராஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது சாலையில அநேகர் பயணித்து கொண்டிருக்கிற உபயோகித்து கொண்டிருக்கிற சாலையின் குறுக்கா இப்படி ஒரு ஆறு கிராஸ் ஆயிருக்கு. இந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தின் மூலமா இந்த நிகழ்வின் மூலமாய் ஒரு வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறார். என்ன அப்படின்னா, நாம் இதை கடந்து செல்லும் பொழுது, இந்த ஆறுகளை இந்த தண்ணீரை நாம் கடந்து செல்லும் போது நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவைகள் நம்மேல் பொருளாது. ஒருவேளை இந்த ஆறின் மூலமாக, ஒருவேளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் மூலமாக, ஏன்னா இந்த நிகழ்வை கர்த்தர் காண்பிக்கிறதுக்கு உண்டான நோக்கமே என்னன்னா, நாம் நம்முடைய சூழ்நிலையில நிறைய பிரச்சனைகளின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருப்போம். ஒருவேளை பாடுகளின் மத்தியிலே கண்ணீரின் பாதையில் நாம் கடந்து சென்று கொண்டிருப்போம். இந்த பாதையிலே நாம் செல்லும் பொழுது, இந்த பிரச்சனையின் பாதையில் நாம் செல்லும் பொழுது, இந்த கண்ணீரின் பாதையிலே நாம் செல்லும் பொழுது அவைகள் நம்மேல் பொருளாது. அந்த கண்ணீர், அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகள் நம்மேல் பொருளாது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனவே அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவேன் என்கிறார். எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆறு நிரம்பி அதிகமாய் அது அதிகாரத்தை செலுத்தினாலும் அவைகள் நம்மேல் பொருளாது. ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனவே நம் வாழ்க்கையிலே நமக்கு முன்பதாக கிராஸ் ஆகி கொண்டிருக்கிற, நமக்கு முன்பதாக குறுக்கே முறுக்கே வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அவைகளை கடப்போம். அவைகள் நம்மேல் பொருளாது என்பதை உணர்ந்தவர்களாய் சந்தோஷத்தோடு இந்த புதிய நாளை துவக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.